லவ் மேரேஜ் பண்ணி ஐடி செக்டார்ல வேலை செய்யறாங்க. மாசம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. அப்படி 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கியுமே இவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் கடன் இருக்கிறாங்க. அப்படி கடன் இருந்ததுனால இவங்களோட வாழ்க்கையை எப்படி, இவங்களோட வாழ்க்கையில என்னென்ன நடந்தது அப்படிங்கிற முழு டீட்டெயிலாவே நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு பையன் அப்பா அம்மாவுக்கு, அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் அவரோட ஃபேமிலியிலையும் ஒரே ஒரு பெண் தான். 2 பேருடைய குடும்பமும் நடுத்தரமான குடும்பம். நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவங்களோட லைஃப்ல எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பானுடைய வருமானம் எல்லாம் பெருசா எதுவும் இல்லை, விவசாயம் தான். அதே மாதிரி பெண்ணினுடைய அம்மா அப்பா சைடுமே விவசாயம் மட்டும்தான் பூர்வீகமா இருக்கு. இவங்க நார்மலா விவசாய குடும்பம்னால அவங்க பொண்ணும் பையனையுமே அளவுக்கு அதிகமா படிக்க வைக்கிறாங்க. இவங்களும் நல்லபடியா படிச்சு காலேஜ் போயிட்டு இருக்கும்போது காலேஜில் தான் அந்த பையனும் பொண்ணு எதிர்ச்சியா சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சு இருவருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி லவ் பண்ணும்போது இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணிக்கிறாங்க. வெளியே எல்லாம் நிறைய இடத்துல சுத்துறாங்க. அவங்களும் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே அரேஞ்ச் மேரேஜாவை நல்லா நீட்டா பண்ணிடுறாங்க. இவங்க திருமணத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ஐடி செக்டார்ல படிச்சிருந்ததுனால ஐடி கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய நகரத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தகுதி அதிகமாகவும் நல்ல ஜாப் சேலரி அதிகமாகவும் கிடைக்குது. அதே மாதிரி இந்த பையனுக்கும் பாத்தீங்கன்னா பையனுடைய பேர் ராஜுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்குது. இவங்களோட லைஃப்ல நல்லபடியா போயிட்டு இருக்குது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆடம்பர செலவு அதிகமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வருமானம் அதிகமா வரும்போது அங்க இவங்களுடைய செலவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வெளியே சுத்துறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றது இந்த அளவுக்கு பண்ணணுமோ அப்படிங்கிறது. ஏன்னா சம்பளம் அதிகமா வரும்போது அவங்க பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட அளவுக்கு மீறி ஆடம்பரமான செலவுகள்னால என்ன பண்ணாங்கன்னா நிறைய கிரெடிட்ஸ் கார்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கிரெடிட் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 கார்டுக்கு பக்கம் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு கார்டினோட வேல்யூஷன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்திருக்கு. இவங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இவங்க பண்ணின மிகப்பெரிய தவறு என்னன்னா அந்த கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதன் மூலயமா இவங்க பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் அதிகமாயிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கிறப்பதான் கரெக்டா அந்த கொரோனா டைமிங் வருது. அந்த கொரோனானால இவங்களுடைய ராஜை வேலையிலிருந்து நிப்பாட்டிடுறாங்க. அந்த ராஜை வேலையிலிருந்து நிப்பாட்டினதும் போது இவங்களுடைய வருமானம் குறைய ஆரம்பிக்குது. அந்த பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சாட்டி விட்டு அவங்களுடைய வேலை பளுவையும் குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போக வாரத்துல குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே ஒர்க் பண்ணா போதும்னு சொல்லிட்டு அவங்களோட சேலரியும் கொஞ்சம் குறைக்கிறாங்க. அப்படி குறைக்கும் போது இவங்க வேற வழி இல்லாம அங்க சிட்டியிலிருந்து நார்மலா அவங்களுடைய அப்பாவினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது இவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கடன் இருக்குங்கிறத அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க. என்னப்பா இவ்வளவு சம்பளம் வாங்கி நீங்க ஏன் இவ்வளவு கடன் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்கீங்க, எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா விசாரிக்கும் போது இவங்க பண்ணின ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையினாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குதுங்கிறது அவங்களுக்கும் புரிஞ்சுக்குது. அதே சமயத்துல அவங்களால உடனடியா அந்த 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டான பணத்தை ரெடி பண்ண முடியல. அப்படி ரெடி பண்ண முடியாததுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த நகை ஜுவல்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணி அதுல இருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நெருங்கின உறவினர்கள்ட்ட இருந்து பணம் குறைந்த வட்டிக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி வாங்கி கொடுத்ததுனால இவங்களுடைய கிரெடிட் கார்டு கடன் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடைச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய டர்னிங்கா அமையிறது. அதான் அடுத்த கட்டத்துக்கு இனிமேல் நம்ம எப்படியெல்லாம் வாழணும், பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணணும், எப்படியெல்லாம் சேமிச்சு வைக்கணுங்கிறது ஒரு கால்குலேஷன் போட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா ஹஸ்பண்ட் சரி இன்னும் நம்ம சிட்டிக்கு எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அப்புறம் அந்த கொரோனா டைமிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல் ஸ்டேஜ் வர வரைக்குமே அவங்க விவசாயத்தை மட்டுமே பார்த்து நல்லபடியா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கணினி சம்பந்தப்பட்டான சர்வீஸ் வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. விவசாயத்தையும் பார்த்துட்டு இந்த கணினி வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. கணினி சர்வீஸ் சென்டர் வச்சு ரன் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப்ல அடுத்த கட்ட நடக்க இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அது கொலையும் பாகத்துக்காக இவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது தான் அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா பெரிய நகரத்துல மிகப்பெரிய சேர்த்தணும் அப்படிங்கிறத இவங்களோட முதல் எய்மா இருக்குது. அப்பதான் கல்வி நாலேஜ் இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்களோட தாட்டில் இருக்கும்போது பழையபடி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. வேற வழி இல்லாம மீண்டும் நகரத்துக்கே போலாங்கிற பிளான்ல வர்றாங்க. அப்படி நகரத்துக்கு போலான்னு பிளான் பண்ணும்போது மனைவியினுடைய முழு சேவிங்ஸ், அதாவது மனைவியினுடைய வர்ற பணம் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்கோட செல்வாக்குக்காகவும் மட்டுமே பயன்படுத்திக்கலாம். கணவன் அங்கேயே வேற ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வருமானத்தை ஃபுல்லா சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஜெனியூனான ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நீட்டா லைஃபை கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போதுதான் இவங்களுக்கு நார்மலா எந்த அளவுக்கு நம்ம பிழைக்கணும், எப்படியெல்லாம் வாழணும், நம்ம ஆடம்பரம் தேவைக்காக மட்டும்தான் இருக்கணுங்கிறத நல்லா உணர்ந்திருக்காங்க. இந்த கதையை நான் ஏன் சொல்ல வரேன்னா இது நடந்தது உண்மை சம்பவம் தான்.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஃபேமிலி ஸ்டோரியில தான் நான் சொல்றேன். இப்போ அவங்க வந்து நல்லா நார்மலா நல்லபடியா போயிட்டுருக்காங்க. அவங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு, ஆடம்பரத்தை எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு, அவங்க லைஃப்ப வந்து நல்லபடியா கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இதே மாரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருமானம் அதிகமா வருது அப்படின்னா, தலகால் தெரியாம குதிக்கக்கூடாது. அப்படி தலகால் தெரியாம நீங்க குதிச்சு அதுல வர்ற கஷ்டங்கள் இருந்ததுன்னா, அது இப்ப தெரியாது. பின்னாடி வந்து மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும் சூழ்நிலைக்கு கொண்டு போய்விடும். சரியா? அதனால எப்பவுமே வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ண ஆரம்பிங்க. வருமானத்துக்கு மீறி செலவு பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.